வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். அதுவும் குருவுடைய சாரத்தில் போகும்பொழுது சொத்துக்கள் விஷயமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மனைவி சார்ந்த விஷயங்களால் மனைவியால் திடீர்னு ஒரு சொத்து வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இல்லை ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியோ இல்லை சண்டையில் இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கைகூடி உங்களுக்கு உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா குரு இப்போ உச்சமில் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நவம்பர் 10-12 தேதிக்குள்ளே அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ போகிறது ராகுடைய சாதமாக நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு இப்போ 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில நேரங்களில் தாயார் சம்பந்தமான உறவுகளால் சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 4ல் உச்சமாக இருக்கும்போது அப்பா அம்மா சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுக்கு உங்களுக்கும் சின்னதாக விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி வக்கரமாக அதுவும் 12ல் இருக்கும்பொழுது தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெரிய வெற்றி வர மாதிரி இருக்கும். பட் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தங்கள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 நீச்சமாக இருக்காருங்க. 5ஆம் அதிபதி 7 நீச்சமாக இருக்கும் பொழுது குழந்தையால் கணவன் மனைவிக்கினுடைய ஒரு பேச்சுவார்த்தையில் சின்ன மனசலனங்கள், மனசில் சின்ன ஒரு கோபதாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். குழந்தையோட திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டே ஒத்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாகிறது சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூராடத்தில் போயிட்டுருக்கு. ஸோ பூராடத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னும் போது நல்ல ரீதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா 4ஆம் அதிபதி குருவும் சந்திரனும் ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது சொத்துக்கள், தந்தை சார்ந்த சொத்துக்கள் எல்லாம் நல்ல லாபம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியர்கள். செவ்வாய் 7ல் இருக்கார். 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்னதாக ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் பட் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக ராகு தசாபதி. ராகு 11ல் இருக்கார். அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா ஒரு 4ல் உச்சமாகிறார். அப்பா சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனசலனங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான விஷயங்கள் இருக்கனால அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
மேஷ லக்னமாக இருந்து சனி திசா புத்தியந்திரங்கள். சனி 10-11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் நிறைய வருமானங்கள் வரும். ஸோ அந்த வருமானங்கள் வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து புதன் திசா புத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-6ஆம் அதிபதி 7 இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர்களோ ஸோ குடும்பத்திலே வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே போதும். மேஷ லக்னமாக இருந்து கேது திசா புத்தியந்திரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாதத்தில் போகும்போது வேலையில் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறமான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் நல்லாயிருக்கும். நல்லா பட் குழந்தைகள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர திசா புத்தியந்திரங்கள். சுக்கிரன் 2-7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன ஒரு வாக்குவாதங்கள் இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் கால அளவில் வந்து சிறப்பாக அமைகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா? ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா? பூமி பூஜை போடலாமா? இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறதுண்டு. ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா, வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம். ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்துதா, பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும். அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகிறது தான். அது வந்து வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம், வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம். ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுப்போமே. எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த கதை தான் இதெல்லாம். ஓகேவா? சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம் இது. ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாள்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா, பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அன்றைக்கி வந்து வாஸ்து நாளை பார்க்குறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்தோடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும், ஸ்பீடாக முடியும், ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து நான் வந்து கண் எதிர்க்க இது நடந்த உண்மை. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாகூடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியிலே நின்று போய் லோன் கிடைக்காம காசு தட்டுப்பாடாகிலாம் பாதி நின்றது. இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க. ஸோ ஏதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு, யார் அங்கே இருக்க போகிறாங்க, குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி, இவங்களோட 2 பேருடைய ஸ்டார், அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது, கேலண்டரை பார்த்து வந்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஐயோ விட்டடா அது எங்கள் வீட்டிலே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு, ஒரு 16 வயசு இருக்குன்னு வச்சுமே. அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம். வீடு வந்து நாங்கள் கடக்கால் போட்டோம். இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது. அதில் ரொம்ப நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். பெரிய வீடு கட்டிட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம். வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா, சுப முகூர்த்த நாள் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம், கேலண்டரை பார்த்து இதுதான் முகூர்த்த நாள்னு சொல்லி குறித்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டது தான். அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க. உங்களுடைய நட்சத்திரம், ஸோ உங்களோட பிறந்த நட்சத்திரம், அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம், உங்களது மனைவி, கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா மனைவியோட நட்சத்திரம், லக்ன நட்சத்திரம், இது நாளைத்தையும் வச்சு ஒரு சுப முகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.